மாலை வணக்கம். கடந்த வாரம் 14/10/2022 இதே இடத்துல வச்சு நம்மளுடைய வீக்லி மீட்டிங் நடந்தது. சேர்மன் ராமலிங்கம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. வைஸ் சேர்மன் டாக்டர் சார் வந்து உரிமை பேசினார். கோஆர்டினேட்டர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் பேசினாங்க. சிறப்பு விருந்தினராக ஆனிஸ் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் சையத் அலி பாத்திமா அவர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இப்போது கடந்த வாரம் வந்து நம்ம ஆர்எம்பிஎஃப்ல வந்து டோட்டலாக 4,76,000 ரூபாய். அது தூத்துக்குடி சாப்டரில் வந்து அவங்க ஒரு ஆர்எம்பி அவங்க தூத்துக்குடியில் வந்து அவங்க புதுசாக ஒன்று ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது விஷயமா நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. ஜூட் அப்படிங்கிறவங்க வந்து தூத்துக்குடி அங்கேருந்து நம்ம இதுக்கு வருகிறதுனால ஸோ நாம் எல்லாம் அடுத்து அங்கே போக வேண்டியிருக்கு. அவங்களுடைய இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நன்றி பேராளர்களுக்கு. அதாவது கடந்த வாரம் ஆர்எம்பிஎஃப் தூத்துக்குடியில் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம சாப்டர் தான் அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த சாப்டருக்கு தொடங்குவதற்கு மூலதனமாக இருக்குது அதாவது நம்ம முன்னாள் சேர்மன் தான் நம்ம சொல்கிறோம் ரேவந்த் சார். அவங்க தான் இதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதுக்கான லெட்டர்லாம் அனுப்பிச்சு அதில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் முன்வடிவுகள் வேணுங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம அனந்தநாயனும் மகேந்திரனையும் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த இது வரும்போது அவங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து கொடுக்குறத அங்கே சொல்லியிருக்கோம். அதனால் அந்த டீம் கேட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் அனுப்பிட்டு அவங்களுக்கு பேசிக்கிறேன். பேசிட்டு அதுக்கு அவங்க எப்போ ஆரம்பிக்கலாங்கிறத கொடுத்து அதை அவங்க அதாவது நம்ம அனு மேடம் வந்து வந்திருக்கிறாங்க. உண்மையில் அவங்க வரவேற்கிறேன். ரோட்டரியில் வந்து இருக்கும்போதே அவங்க கூட இருப்பாங்க. நம்ம பழைய இருக்கும் பார்த்துருக்கோம். டக்குனு சொல்ல இப்பவும் சொல்ல மறந்துட்டோம். அவங்க நிறைய வரையாக செல்சியா மேடம் வந்து அதிகமாக பார்த்தோம்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான செய்திகள் வச்சுருப்பாங்க. அதாவது மரம் வளர்ப்போம் மலைப்போம் மடைக்கிறத சொல்லிகிட்டே இருந்தாலும் அவங்க மரத்தை எப்படி வளர்த்தாங்க கூண்டு வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது நம்ம செல்சியா மேடம். உண்மையில் அதுக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு காரணத்தில் ஒரு பாராட்டை 1 minute presentation. Good evening, Arabi. This is Rotarian Brahmin Party, Rotary Star. நான் வந்து வின்ஸ் ஃபேப் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோட மெயின் பிஸ்னஸ் வந்து விண்மில் மெயின்டெனன்ஸ், விண்மில் இன்ஸ்டலேஷன், சோலார் பவர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ், சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டலேஷன், அப்புறம் வந்து ஹார்ட் வாட்டர் சொல்யூஷன். அதாவது யூ கேன் ஜஸ்ட் அப்ரோச் மீ ஃபார் எனி சொல்யூஷன்ஸ் ரிகார்டிங் வாட்டர். நாட் ஓன்லி ஹாட் வாட்டர் மட்டும் இல்லை, கார்பரேஷன் வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எப்படி இருக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், பெஸ்ட் சொல்யூஷன். இஃப் யூ வாண்ட் நேச்சுரல் சொல்யூஷன் கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் அப்பேரட்டஸ், ஐ கேன் கிவ் யூ அன் அப்பேரட்டஸ். அதே மாதிரி ஹாட் வாட்டரில் வந்து உங்களுக்கு தெரியும், ஹாட் வாட்டர் நம்ம வீட்டில் இருக்க ஹாட் வாட்டர்னால நம்மளோட அப்ளைன்சஸ், நம்மளோட க்ளோத்ஸு, யூட்டன்சில்ஸ் எல்லாமே வந்து பாலாகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரை மாற்ற முடியாது, பட் அதோட தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு என்னோட அப்பேரட்டஸ் இருக்குது. ஸோ எனிபடி நீட்ஸ் இட், please contact me. Signing off, Rotarian Raymond from Rotary Club of Star. Thank you. Rotarian Jyoti, past assistant governor, Dr. Prabhu Nalvedi. My classification is inverter and batteries. We are manufacturing inverter and batteries, the name of Beacon batteries. We are marketing directly from here only. And the means repair, maintenance, தேவையாக இருந்தாலும் இமீடியட்டாக நம்மளால் பண்ணி கொடுக்கணும். அதனால் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. We are also manufacturing terracotta and clay tiles. My shop is available below. You can contact me. Thank you. Good evening. Rotarian Anandakumar. My classification is wholesale, textiles and retail பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40 இயர்ஸாக அதனடியில் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸுங்கிறது எங்களுடைய ஆர்ஜின் கம்பெனி. ஒரு 3 இயர்ஸாக ஐடியாஸ் அப்படின்னு ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கிறோம். கடற்கரை இதில் இருக்கிறோம். லேட்டஸ்ட் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநெல்வேலி ரயிலில் வந்து எங்களுடைய பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆர்எம்டிவி போட்டிஸ் அந்த சரவணா சில்வரத்னம் நம்ம பிராண்டு கிடையாது, எங்களுடைய ஷாப்பை விசிபிள் பண்ணி இந்த தீபாவளிக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு எங்களுடைய ஷாப்பை அதை விசிபிள் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி. என்னுடைய ஹோல்சேல் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் ஹோல்சேல் வேண்டாம், வித்தின் 10 days or 15 days we can arrange எனி மெட்டீரியல் ஆர் யூனிஃபார்ம்ஸ் எனிதிங் ஒரு 15 days அரேஞ்ச் பண்ணுறது. Rotarian Anandakumar, Rotary Club of Star. Thank you.
விஸ்வநாதன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி. எல்ஐசியில் 35 வருஷமாக இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கிறேன். 25 இயர்ஸாக சேர்மன்ஸ் கிளப்பும் இருக்கிறேன். 32 பண்ணியிருக்கேன். இப்போ எல்ஐசியில் ஒரு 3 பிளான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்ராக்டிவ் பிளான், அதான் மினிமம் சம்மாசிலே 1 லேக்குக்கு இருக்குது. ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக, எந்த பாலிசியுமே இல்லாதவங்க இந்த மாதிரி பாலிசி எடுத்துக்கலாம். அப்போ பென்ஷன் ஸ்கீம்லேயே ஒரு அட்ராக்டிவ் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஒன் டைம் டெபாசிட்டு ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். 75வது வயசில் நீங்கள் கொடுத்த அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 76 வயசுலேருந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த அதே பென்ஷன் 76 வயசுலேருந்து உங்கள் 100 வயசு வரைக்கும் வந்துட்டு இருக்கும். இப்போ பேங்க்லேயே போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பணம் இருந்தால் தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் எல்ஐசியில் உங்கள் பணத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கப்புறமும் அதே பென்ஷன் 100 வயசு வரைக்கும் கிடைக்கும். இது எல்லோரும் இதை பயன்படுத்துறது. தேங்க்யூ. இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார் அது ஏஜை பொறுத்து, ஏஜ் கூட இன்ட்ரெஸ்ட் கூடும். மேக்ஸிமம் 80 வயசில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு 7.5 7.8 வரும். மந்த்லி பே. மந்த்லி பேரு நெக்ஸ்ட் மந்த்தில் இமிடியேட் பென்ஷன் 75th ஏஜில் அந்த டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இது நல்ல ஸ்மார்ட் பென்ஷன் ப்ளஸ்ன்னு இப்போ லேட்டஸ்ட் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். Good evening. I am Rotarian Vice President Sivaraman, Rotary Club of Kolangam Central. I am Booker and Pudware Indian from Tirunelveli District. 3 years வந்திருக்கேன். All leading companies Pudwares வந்து எங்கள்கிட்ட available. Thank you. Hi, this is Anu. I'm running a preschool at Permalpuram for about 2 years. So my success story is like within 2 years I have reached about 50 plus students in my school, and also after school activities we do carry out after school activities also. So I have around 15 to 20 students for those programs. Apart from this, we also do many workshops for kids for like Diwali and Pongal, Christmas and Halloween themes. So many workshops also we are conducting. Hi, I'm Nageshwari. My classification is Danya Unisex Salon. Customer Roadla Danya Unisex Salon run பண்ணிட்டு இருக்கேன். அது போக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் இருந்ததுன்னா கான்டெக்ட் பண்ணலாம். அண்ட் சலூன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. கிட்ஸ் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள். அது போக இப்போது கெரட்டின், ஸ்மூத்னிங், போட்டாக்ஸ், கேரோபிளாஸ்ட், நானோபிளாஸ்டியா எல்லா சர்வீசஸுமே அவைலபிள். யாருக்கும் நீட் இருந்துச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஐடிக்கு ஒரு ஆட் பண்ணிருக்கீங்க. பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக யூ ஹேவ் கான்டெக்ட் சொல்லிட்டு ஒரு இகாம் போக்கு வந்து நேட்டிவ் ஃபுட்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாருக்காவது எல்லாருக்கும் திருவிழாக்கு வெளியே போகிறனால அன்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ எல்லாமே நம்ம தூக்கி போகிறது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம். 10 பேர் ஆள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது, 10 பேர் நம்ம தூக்கி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஊர்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பெனியில் சார் எல்லாமே கார்பரேட் கொடுக்கணும்னா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. என்னோட சைட்டை நீங்கள் பாருங்கள். எஸ் வி ஹேவ் டாட். தேங்க்யூ. வணக்கம், நான் லாட்மன் ராயன், திருநெல்வேலி மெம்பராக இருக்கேன். நான் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் வந்து ஆர்கானிக் சர்வீஸில் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இருந்தாலும் சப்ளிமெண்ட் தான் எனக்கு இருக்குது. நான் ஒரு 10 இயர்ஸாக இந்த சத்து மாத்திரை தவிர சப்ளிமெண்ட் தவிர மருந்து கிடையாது. இப்போ யாராவது சுகர் இருந்துச்சுன்னா எண்ணெய் வேலையில் அந்த சப்ளிமெண்ட்டை ஊற்றி அவங்களுக்கு பணம் கொடுப்போம். ரிவர்ஸ் பண்ணுவோம். என்ன சுகர் இருந்துச்சுன்னா எண்ணெய் வேலை தான். ஆனால் ஒன்றில் மட்டும் சரியாக இருக்கும். டோட்டலாக எல்லாம் காய்கறிலாம் உணவே பார்த்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சத்து சாப்பிடணும். அதில் எது குறைபாடு இருக்குது அதுக்கு எத்தனை சப்ளிமெண்ட் சாப்பிடும் அதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் இது வரைக்கும் எனக்கு இந்த சுகரோ அல்லது ப்ரெஷர் இதெல்லாம் போயிட்டு நிறைய வியாதியில் கவர் பண்ணியிருக்கேன். நான் நல்ல சப்ளிமெண்ட் நீங்கள் எல்லாருமே சப்ளிமெண்ட் எடுக்கணும். எனக்கு வியாபாரம் தரலாம். ஆனால் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை பார்த்துக்கோங்க, வரும்போது பார்ப்போம். இவர் சொல்லி பெட்டர் ஓகே. Assistant Governor Target, they also work in the opportunity.
நான் மீனாட்சி ஹோண்டா டீலர்ஷிப் வச்சுருக்கேன் வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பி ஷோரூம் கேட்பாங்க. வர 31ஆம் தேதி we are completing 21st year, 21 years. அது போக கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சமீபத்தில். அது போக 2 எக்ஸ்க்ளூசிவாக சர்வீஸ் சென்டர், ஒன்று இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது, இன்னொன்று 50 இருக்குது. அது போக we have branches in வழியும் நடக்காது, காவல் கிணறு வழியும். We offer finance and other ஆப்போசிட் நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் நீங்கள் ஆர்பிஎஃப் மெம்பர்ஸுடைய ஸ்டாஃப் இருக்காங்கன்னா கூட 100% கூட எங்களால் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே ஒரு 2 வீலர் இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு எதனாலும் ரெக்குயர்மெண்ட் தான் உங்கள் நெய்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் ரெக்குயர்மெண்ட் பண்ணுவோன்னா ப்ளீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ராமலிங்கம், பப்ளிக் இமெயில் சேர்மன், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோடு. தினதரணிங்கிற டெய்லி நியூஸ் பேப்பர் ஒன்று நடத்திருக்கோம். அதுபோல் தினதரணி மாதிரில வெப்சைட்டு, ஆப்பு ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். இது போக யூடியூப் சேனல் ஒன்று தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ மாதத்துக்கு வந்து 5 மலர்கள் நம்ம கூட பிளான் போட்டு போயிட்டு ஒவ்வொரு ஸ்பெஷல் மலரும் கண்டக்ட் பண்ணுறோம். தொழில் மலர், மகளிர் மலர் அப்படிங்கிற விஷயத்தில் மருத்துவ மலர் அப்படின்னு ஒரு 5 கேட்டகரியில் நம்ம கல்வி மலர் அப்படிங்கிற ஒரு 5 கேட்டகரி நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஏற்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியப்படுங்க. அடுத்து தொழில் மலரில் அனைவரும் நம்ம ரோட்டரி ஆரம்பி உறுப்பினர்கள் தனியாக அடுத்த முதல் இது போடும்போது அனைவரும் அதுக்கு விளம்பரம் வந்து விடும்போது நாங்கள் கடந்து நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அது முதல் கட்டமாக அது ஒரு 32 பக்கம் போடலான்னு ஒரு பிளானிங் இருக்குது. ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கு ஒத்துழைக்கல பிரிண்டிங் 6 டிஸ்ட்ரிக் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம பிளான் அதை அனுப்புறது பிளான் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு உதவுமாறு கேட்டுக்கிறேன். Lieutenant Satish Narayan, past president, Rotary Club of Kannada Registrar, and civil engineer, Lakshmi Construction of Bengaluru. Last 16 years building construction பண்ணிருக்கோம். Residential and commercial building, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த விஷயத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். ரெஃபரன்ஸு டாக்டர் சித்தார்த் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸ்கூல்ஸ் கான்டாக்ட் பண்ண ஜெயந்திரா ஸ்கூலில் கான்டாக்ட் பண்ண வேறு யாரும் ரெஃபரன்ஸ் இருக்குது? முசமில் ஒரு ஏசி கிளாஸ் 48 இப்போ வந்து மீனாட்சி பேனல்ஸ் வந்து ஒரு 14,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் 2 days கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொட்டேரியன் சந்தோஷப்பட்டு வந்து 92,000 ருபீஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஏசிஸ் 30,000 2 ஏசி 30,000 2 ஏசி வாங்கிடுச்சு சார். ஓகே ஓகே. சேர்மன் ராமலிங்கம் அவர்கள் ஆயுர்வேத பிஸ்னஸ் இருக்காங்க. தேங்க்யூ. ஆனந்த் உங்கள் பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் மீட்டிங் நீங்கள் வரல, அவர் தேங்க் பண்ணாரு. இந்த சதீஷையும் தேங்க் பண்ணாரு. உங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் வாங்கினீங்க. பைக் ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நான் அது மீட்டிங் தான் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. சிறப்பான முறையில் கடந்த பிஸ்னஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல. இன்னும் ரெஃபரன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னும் மெம்பர்கள் வந்து உறுப்பினர் வந்து அவர்கள் இன்னும் நேரில் சந்திக்காத ஒரு சூழ்நிலை இன்னும் இருந்துகிட்டே வருது. அதை சந்திக்கிறதுக்கான முயற்சியில் நாம் ஈடுபடணும். இன்சூரன்ஸ் ஸ்கீம் நிறைய இருக்குது.
அது ஏற்கனவே நம்ம சதீஷ் நாராயணன் இந்த வீடு கட்டி கொடுக்கணும் ஸ்கீம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை எப்படி பண்ணணுங்கிறது ஒவ்வொருத்தரும் அப்போ தீபாவளி நேரம் பிஸ்னஸ் பண்ணுறது. ஆனால் அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் நம்ம பண்ணியிருக்கணும், பட் எதுவும் பண்ணலைங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஆனால் அதெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரும் எந்த நேரத்தில் பண்ணணும், யார் யாருக்கு பிஸ்னஸ் அந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும்னா ஒவ்வொரு பிஸ்னஸையும் வளரலாம். டயர் கம்பெனி அவங்க இது பண்ணியிருக்காங்க, பேட்டரி இருக்குது இந்த நேரத்தில், அதேமாதிரி அவங்க தனியாக இது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துருக்காங்க. ஆயுர்வேத நம்ம சித்தா அந்த ஆயுர்வேதம் ஒரு சிறப்பான இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த முறையில் கொடுத்தா அவங்க பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஐடியாஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு முயற்சி எடுப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு என்ன பண்ண முடியும், பலனை கொடுக்க முடியும். நான் ஒருத்தர் எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாத காரியம். அதனால் அதற்கான அறிவுரைகளும் இதையும் அப்பப்போ எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை முயற்சியில் ஈடுபடலாங்கிறது என்னுடைய தாழ்மையான நினைவு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா ஷோரூமில் நம்ம எப்படியும் செப்பல் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு டைம் அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் போய் எடுக்கலாம், யாராவது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். யாரும் எடுக்காமல் இருக்கிறது. ஏன்னா எல்லா பொருட்களும் இப்போ அட்வான்ஸாக நம்ம போயிருக்கிறதுனால ஆன்லைனில் போயிருக்கிறதுனால அங்கேயும் போய் பாருங்கள். அங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. 10% டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாங்க. நமக்கும் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆர்டர் அங்கே போயிருக்குன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது கிடைக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தணுங்கிறத இந்த தருணத்தில் நான் கேட்டுருப்பேன். ஆனால் மீனாட்சி மேடம் சொல்கிறாங்க, லாஸ்ட்டு ஒரு இதை சொன்னாங்க, ரொம்ப வயசான ஒருத்தவங்க வந்தாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கிறத வந்தாங்க. எல்லாரும் கட்டி கழிச்சு கடைசியில் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. சரி அவர் வந்துட்டாங்க, சரி அவருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அன்னைக்கு சரி பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. ஒரு டிவி எவ்வளோ ரேட் அப்படிங்கிறாங்க, ரேட்டு 1,15,000 எவ்வளோ ரேட் வாங்கணும் ரேட் சொல்லியிருக்காங்க. உடனே பையனுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பையன் போட்டு கொடுத்தோன்னே எவ்வளோ டீட்டெயில் கேட்டாங்க. அப்படியே அப்போ சரி 2 டிவி சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் டிவி ஆர்டர் அந்த ஒரு வயசான ஆள் ஒருத்தர் வில்லேஜில் அதுக்கு அந்த பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தான், யாருமே நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிட்டோம்னா அது இதாயிடும். யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணினோம்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா நல்லா இருக்குங்கிறது. அப்புறம் ரொம்ப நேரம் பேசலாம் இதாயிடும். சீஃப் கெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரம் வந்தாச்சு. நம்மளுடைய தனியாருடைய சதனுடைய உரிமையாளர் நாகேஸ்வரி என்று அறிமுகப்படுத்தினார். Good evening, everyone. We are truly honored. We are truly honored to welcome our chief guest, Ma'am Celsia Aslin ma'am, a 4th generation educator. She belongs to a family deeply rooted in the teaching profession. Her passion for education runs in her lineage, inspiring her lifelong commitment to academic excellence and personal growth. She holds a postgraduate degree in English literature, a master's in business administration specializing in human resources and marketing, and a bachelor's degree in education. The diverse academic background has enriched her perspective as a teacher, trainer, and an educational leader. She successfully completed her IELTS examination under the British Council, achieving an excellent result on her very first attempt. She also holds a TESOL clarification with an A+ grade from the Canada Board, showcasing her expertise in teaching English to speakers of other languages. Her dedication to education and school development led her to pursue an international diploma in educational administration and management. Over the years, she has trained more than 50 students to achieve a band score of 7 and above in the IELTS examination. In addition, she mentors college students to enhance their communication skills and guides them towards successful career placements. As a freelancer, she has collaborated with various corporates on multiple projects involving training, curriculum, design, and content development. As a content writer, she has also supported e-publishers by designing educational curriculum and creating supplementary learning materials for students. She contributes as a scriptwriter for audiobooks, combining creativity and pedagogy to produce impactful educational content. Beyond academics, she is deeply committed to social impact. She conducts free training sessions for teachers working in underprivileged schools, helping them develop their teaching and communication
communication skills. Her leadership, empathy, and vision continue to inspire educators and learners alike. She is also an accomplished orator and motivational speaker, empowering individuals to communicate with confidence and pursue their aspirations in education and beyond. Thank you so much, ma'am. சீஃப் கெஸ்ட் அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு இன்னொரு விஷயம், அவங்க வின்ஸுங்கிறதுல தலைமையேற்று அந்த பொறுப்பை வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்த முறை வந்து நம்ம சுயதவி பார்த்து அவங்க வந்தாங்க, அவங்களோட இணைந்து இவங்க பண்ணுறாங்கிறது அதுக்கான முழு பொறுப்பை எடுத்து அனைத்து வேலைகளையும் மிக சிறப்பாக செஞ்ச இது வந்து சிவசியா மரம் செய்யணும். மிக சிறப்பு தனி, அதாவது உமன்ஸ் இன் அப்படியே அது இல்லை இல்லை உமன் இன் நெட்வொர்க்கிங், ஐகானிக் நெட்வொர்க்கிங், உமன் இன் ஐகானிக் நெட்வொர்க்கிங். அந்த வந்து மிக சிறப்பான சாட்டாத்திர காலத்தில் வந்து மிக சிறப்பான ஒன்று. அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீம், நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல ஒரு பெரிய கேங் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உமன் கேங் வச்சு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதில் தான் நம்ம அடுத்தபடியாக கேட்குறோம், நம்ம ஆரம்பிப்பு உள்ள வரதுக்கு நம்ம கேட்கணும். அதே அவங்களுக்குள்ள அவ்வளோ நேரம் இருக்க போகிறோம். இந்த அடுத்த முறையில் வரும்போது அனைவரும் வரணுங்கிறத நான் கேட்டுக்கொண்டு சிறப்பு இருக்கிறது நம்ம பேசுகிறோம். குட் ஈவினிங். உங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆர்எம்பி எனக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம். பட் ரோட்டரி இல்லை, ரோட்டரியில் நான் ஒரு 5 years இருந்திருக்கேன். ஸோ ராமலிங்கம் சாருக்கு தேங்க்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் உங்களை மாதிரி பீப்புளை மீட் பண்ணுறதுக்கு வெரி ஹாப்பி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. பட் ஆக்சுவலி உங்கள் அளவுக்கு என்கிட்ட சக்ஸஸ் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் வேணால் நான் சொல்லிக்கலாம். அண்ட் ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு குரு இருந்தாராம். அந்த காலத்தில் டீச்சர்ஸ் வந்து கிடையாது. ஸோ குருவை தேடி போய் நம்ம படிக்கணும் இல்லையா. அப்போ ஒரு குரு இருந்தார். அப்போ அந்த குருவுக்கு என்ன ஒன்றுனா பசங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். உனக்கு இது கூட தெரியல, எனக்கு வந்து கணிதம் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், அது தெரியும், ஆனால் உங்களுக்கு இது கூட தெரியல அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார். அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்களாம், எப்படி படிக்கிறான் என் பையன் அப்படின்னு கேட்டாலும் அப்பவும் திட்டு வராங்க. உங்கள் பையன் உன்ன மாதிரியே இருக்கான், ஆடு மேய்க்க தான் போவான், இல்லை விவசாயத்துக்கு தான் வருவான் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது எல்லா பசங்களுக்கு வந்து திட்டுறதை பார்த்தோம், நம்மளை வந்து எப்படி அறிவில் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்கிறத பார்த்தும் ஒரு படிக்கவே வர மாட்டாங்க, குருக்கள் கிட்ட வரவே மாட்டாங்க. அப்போது ஒரு நாள் வந்து ஒரு ஆத்தங்கரையில் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பசங்க வந்து கவனிக்காமல் எட்டி எட்டி பார்த்துருந்தாங்க. இவர் திட்டினாலும், இப்போ தானடா சொன்னேன் உங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்கே எட்டி எட்டி பார்க்குறீங்க, பாடத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால திரும்பவும் எட்டி பார்த்தாங்க. நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதில் கால்வாசி கூட தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் திட்டினாங்க. அப்போ ஒரு பையன் இருந்துச்சு கேட்டானா, வேறு உங்களுக்கு வந்து கணிதம் தெரியும், அறிவியல் தெரியும், உலக செய்திகள் எல்லாமே தெரியும், ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லை அப்படின்னு. இன்னொரு பையன் கேட்டானா, சரி மரம் ஏற தெரியுமா சார் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு மரமே ஏற தெரியாது, எனக்கு அதெல்லாம் எடுக்க எனக்கு எல்லாம் மற்றதெல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. சரிங்க சார், அங்கே ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வருது, எங்களுக்கு நீச்சல் தெரியும், எங்களுக்கு மரம் ஏறவும் தெரியும், நாங்கள் எப்படியாவது பிடிச்சிக்கிறோம், நீங்கள் அந்த யானை கூட வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? லைஃப் ஸ்கில்ங்கிறத விட எல்லாமே தெரிஞ்ச அவருக்கு வந்து தேவையான விஷயங்கள் தெரியல. இப்போ நீங்கள் எல்லாருமே லெஜெண்ட்ஸ், 10 years, 15 years, 25 years அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். இன்னைக்கு நான் வந்து இந்த சின்ன பையன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வரல. எது நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது திரும்ப ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு டாபிக் தெரியுமா? பேஷன் டு ப்ரொஃபஷன். ஓகே, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கியூரியாசிட்டி இல்லை என்னவா இருக்கும்? பேஷன் டு ப்ரொஃபஷன் அப்படின்னா கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன நினச்சிருக்கீங்க? ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து செய்கிறது வந்து ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிறது. பட் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அதை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நமக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அட்டைன். ஸோ
அப்போ இந்த பேஷன் டு ப்ரொஃபஷன் வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப ஏன் இந்த டாபிக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ பேஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆசை. இல்லை ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதுதான் பேஷன். இந்த ஆசை மட்டும் மனுஷங்களுக்கு வந்து எல்லா வயசுலையும் இருக்கும், எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் இருக்கும். ஒரு 10 வயசு பையன்கிட்ட கேட்டால் என்ன வேணும்னா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு ஆசைப்படுவான். 15 வயசுல ஒரு ஆசை இருக்கும். எல்லா வயசுலையுமே நமக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நான் ஸ்டாப்பான ஒரு ப்ராசஸ். அப்போ பிஸ்னஸ்லையும் அதே ஆசைகள் நமக்கு இருக்கும் எல்லாருக்குமே. முதல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நினச்சிருப்போம்னா, சரி நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் என் கையிலேருந்து ஒரு காசு போகாமல் இருந்தாலே ஃபைன், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிருக்கோம். கொஞ்ச நாளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10% ப்ராஃபிட் எடுத்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வரும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இல்லை 10 இல்லை ஒரு 25% வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டதை எடுக்கணுங்கிற மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இது என்னென்னா கோல்னு நம்ம நினச்சோம், பிஸ்னஸ் ஓரியன்ட் கோல். இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் கோலுக்கு நம்ம ஆசைகள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது பிஸ்னஸாக மட்டும்தான் பார்க்குறோமே தவிர நம்மளோட க்ரோத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல விட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பேஷன் இன்டு ப்ரொஃபஷன் இன்னொரு பேர் சொல்ல போகிறேன், பர்சனாலிட்டி இன்டு ப்ரொஃபஷனலிசம். ஆசை தான் நமக்குள்ள இருக்கிறது தான் ஆசை. இப்போ இதுக்கு நம்ம தான் ஐடென்டிட்டி, ரைட்? இப்போ இதை வந்து ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, காலையில் நம்ம கிளம்பி நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, இல்லை இப்போ இந்த மீட்டிங் வரும்போது எத்தனை பேர் கண்ணாடி பார்த்தீங்க? எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே, நம்ம நல்லா இருக்கோமா, அழகாக இருக்கோமான்னு பார்த்துருப்போம், தலை கரெக்டாக சீவிருக்கோமான்னு பார்த்துருப்போம், ஷர்ட் பட்டன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா, டை போட்டிருந்தோம்னா ப்ராப்பராக டை போட்டிருக்கோமா, இல்லை வந்து பிளேஸரை கரெக்டாக, இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக கண்ணாடி பார்த்து நம்ம செக் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இது டெய்லி பண்ணுற ஒரு விஷயம் தானே, அதை ஏன் அடிக்கடி செக் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரெசன்டேஷன் என்னன்னா வெளி உலகத்தை சந்திக்க போகிறோம், ரைட்? நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ்ல இருந்து எனக்கு இருந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போகிறோம். இங்கே பிஸ்னஸ் மேக்னட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னன்னா டெய்லியுமே நம்ம வந்து இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். மேபி மற்றவங்களுக்கு கூட இப்போ தான் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படி இல்லை. எவ்ரி டே நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், எப்படி நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, இந்த மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு குறை தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், இது யூஸ்வலாக எனக்கு நல்லா இருக்குமே, இன்னைக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ இந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணும்போதும் நம்மக்கிட்டே இருக்கிற நெகட்டிவிட்டி, இட் மைட் பி நெகட்டிவிட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் டு ஒர்க், அது வந்து மற்றவங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது நம்ம இந்த கண்ணாடி சரி பண்ணுற மாதிரி தான், ஐயோ என் தலை உடஞ்சிருக்கு, நான் பார்த்துட்டேன், இன்னொருத்தங்க பார்க்குறதுக்குள்ளே நான் ஒரு சீப் எடுத்து சீப்பணும். அப்போது என்கிட்ட ஒரு குறை இருக்குது, இல்லை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டிய நெசசரி இருக்குது, இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்குள்ளே இதை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மிரர் கான்செப்ட் நமக்கு வந்து சொல்லுது, செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இப்போ வந்து பர்சனாலிட்டி டு ப்ரொஃபஷனலிசம் சொன்னேன், அதாவது பேஷன் தான் பர்சனாலிட்டி இன்டு ப்ரொஃபஷனலிசம். ஏன் இந்த பர்சனாலிட்டி ப்ரொஃபஷனலிசம்க்கு கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்? இல்லை முதல்ல சேஞ்ச் ஆகணுமா ப்ரொஃபஷனலாக, இல்லை டெஃபினட்டாக வேணும் பர்சனாலிட்டி டு சேஞ்ச் இன்டு ப்ரொஃபஷனல் கேரக்டர்ஸ். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு ஹியூமனாக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஒருத்தவங்க நல்லா பேசுவோம், இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சிலர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சிலர் வந்து சோஷியலைசிங் நல்லா பண்ணுவாங்க, சிலர் பண்ண மாட்டாங்க. இது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், லைக் ஒரு சிஇஓவாக ரெப்ரசென்ட் பண்ணி போகிறோம். இந்த இடத்துல பிராண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டாக கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா? ஏன் இப்போது ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் ஓப்பன் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் வரும், ஃபேஸ்புக் யூசர்ஸ் செல் பண்ணுவாங்க, அமேசான் இருக்கும், ஃப்ளிப்கார்ட் இருக்கும். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆன்லைனில் தான் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? அமேசான். அதாவது ஒரு பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அந்த பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுறோம்? ரிலையபிலிட்டி. ஆனால் இந்த ரியலபிலிட்டி ஓகே ஃபைன், பட் இந்த ட்ரஸ்ட் அவங்க கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? நெட்வொர்க்கிங், ஃபைன், ட்ரஸ்ட். இப்போ இந்த ட்ரஸ்ட் ஒன்று, ஆனால்
இப்போது ஜென்ரலி நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது 10,000 ரூபாய்க்கு 15,000க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரோட தாட்டுமே ஒரு செகண்ட் யோசிப்போம், இதில் ஒரு பிரச்சனை இருந்தா. ஆனால் அமேசானை நம்ம நம்புகிறோம், ஏன்னா அவன் அதை ரீஃபண்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா ரிட்டர்ன் எடுத்துப்பான், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவான் அப்படின்றது. எல்லாருக்குமே அதே தான் இல்லையா? எல்லாருக்கிட்டையுமே அவன் அதே ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் நாட் அஸ் ஐடியல் பிஹேவியர். ஆனால் இதே இது நம்ம ஒரு ஃபேஸ்புக் யூசர்கிட்டயோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர்கிட்டயோ போய் நம்ம இதே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவன் இதே ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுப்பானான்னு நமக்கு தெரியாது. அப்போது அந்த பிராண்டுக்குன்னு ஒரு ஐடியல் பிஹேவியர் இருக்கும்போது நம்ம சிஇஓவுக்கும் ஒரு ஐடியல் பிஹேவியர் இருக்கும். ரைட், நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்க விரும்புகிறேன், எனக்கு ஒரு பாஸ் இருக்காங்கன்னா நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், அதே மாதிரி நான் இருக்கிறேன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வில் பி ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்போ இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன்ஸாக இருக்கலாம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் விதமாக இருக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கிலீஷ்க்கு போயிடும். இங்கிலீஷோ இல்லை ஒரு அதர் லாங்குவேஜ் பேசினா தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீக்கிங், என்ன சொல்ல தராமோ அதுக்கு ரொம்ப தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி அண்ட் அதே சமயத்தில் அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷன். இன்னொரு ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் நமக்கு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ இதில் என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து என்னைக்கு வந்து ஒன்ஸ் அ பர்சன் ஸ்டாப்ஸ் லேர்னிங் த க்ரோத் இஸ் ஸ்டாப்ட், கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா, என்கிட்ட இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மிரர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி பார்த்து எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? ஓகே. ஸோ கண்ணாடி பார்த்து பேசுறது, ஏன்னா கண்ணாடி பார்த்து பேசும்போது நமக்கு நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன கொடுக்குறோம், கரெக்டாக தான் கொடுக்குறோமா, அண்ட் எங்கே நம்ம ஸ்டாப் ஆகுறோம், இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று வந்து மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்போம், ஆனால் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அதை ஒரு தடவை கேட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் எங்கே வந்து நிறைய கேப் விட்றோம், எங்கே நம்ம திணறோம், எந்த விஷயத்தை நம்ம வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக், ஒரு கம்யூனிகேஷன் ட்ரெயினராக இருக்கிறதுனால ஒரு பேசிக் டிப்பாக நான் சொல்கிறேன். அப்புறம் கோல் செட்டிங், அகெயின் இப்போ நான் சொல்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ்க்கானது இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அ பிஸ்னஸ் is going well, will take a profit. And when we are turning into a brand, we are successful. So இப்போ இந்த பர்சனல் பிராண்டிங்னு ஒன்று நடக்கும்போது தான் நம்ம சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த கோல் செட்டிங் ஒரு பர்சனாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் ஐ கேன் லேர்ன் சம்திங் நியூ. எங்கே இருந்து இதெல்லாம் கற்றுக்கலாம்? சரௌண்டிங்ஸில் ரொம்ப சூப்பரான கன்சல்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ். அவங்கள வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அட்மைர் பண்ணிப்போம். நம்மளோட என்னதான் நம்மளுக்கு வந்து நம்மள ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலோ இல்லை அவங்கள நம்ம கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்குள்ள நம்ம ஒரு அட்மிரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். லைக் என்ன சூப்பராக பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்களே, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களை பார்த்து அட்மைர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பர்சன்ட் இருந்து அவங்க ஸ்டைலை வந்து காப்பி பண்ணக்கூடாது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை வாங்கி எப்படி ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டை வாங்குறோம், எல்லாரும் ஒயிட் தான் விற்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பிராண்ட் நேம், நம்மளோட நேம் போடுறதோ இல்லை பின்னாடி ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை அதோட காலர் இல்லாமல் போடுறதுக்கோ ஃபேஷனாக காலர் ரிமூவ் பண்ணுறதோ, இது மாதிரி அவங்களோட ஸ்டைலை நம்ம காப்பி பண்ணாமல் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜிம் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நம்மளோட காம்படிட்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 3 கேட்டகரி இருக்குது, சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து கோல்டில் வந்து நிறைய சைன்அப் ஆகிருக்காங்க, நிறைய மெம்பர்ஸ் வந்து கோல்டோட மெம்பர்ஷிப்பில் சைன்அப் ஆகிட்டாங்க. இப்போ நம்மளும் அதே மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விதம் இருக்குது. ஒன்று நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, கோல்டில் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்போ கோல்டு யூசர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இது ஒன்று. இது எப்படின்னா அவங்களோடதுலேருந்து நம்ம அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக கொடுக்கலாம், ப்ரைஸ் மார்ஜின் மாற்றுறது எல்லாமே. இப்படி இன்னும் க்ரியேட்டிவாக யோசிச்சா இப்போ எங்கிட்ட கேட்டால் நான் என்ன நினைப்பேன்னா, சில்வர் அண்ட் பிளாட்டினம் அவங்கக்கிட்ட கம்மி தான், ஆனால் சில்வர் அண்ட் பிளாட்டினம் கேட்டகரிஸும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் திங். இப்போ இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? க்ரியேட்டிவிட்டி உடனே கேட்டால் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. ஐக்யூ லெவல் மாதிரி
இட் மைட் பி வேரி லைக் ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக வரும், இன்னொருத்தவங்க கம்மியாக வரும். இதுக்கு வந்து ஸ்கிராம்பர்னு ஒரு டெக்னிக் இருக்கு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு டிஃபால்ட்டான டெக்னிக். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நம்மளோட பர்சனாலிட்டிக்கே இருக்கட்டும், இந்த ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என் கையில் ஒரு பென் இருக்குது. இப்போ இதை நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம். ஆனால் இப்போ நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். இந்த பென் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதில் என்ன இருக்குது? பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஸ்டியூட். இதை வந்து நான் ஸ்டீலாக மாற்றுறேன், ஏன்னா பிளாஸ்டிக் இஸ் நாட் குட் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்டீலாக மாற்றுறேன் அப்படின்னு. ஸ்டீல் ஃபார் காம்பினேஷன். காம்பினேஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பென் கூட என்ன கம்பைன் பண்ணலாம்? ஓகே, டிஜிட்டல் கிளாக். ஸோ லக்ஸரிஸாக போகிற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணலாம், கேமரா வச்சுக்கலாம், அட்வான்ஸாக விடுறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னா ஒரு ஒயிட்னர் கம்பைன் பண்ணலாம். ஜென்ரலி பென்னில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பேப்பருக்கு போக வேண்டியதாக இருக்கும். பட் பின்னாடி ஒரு ஒயிட்னர் இருக்குன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஒரு ஒயிட்னர் கம்பைன் பண்ணலாம். இப்போ இது அடாப்டிங் டு தி சர்க்கம்ஸ்டன்ஸ் வேர் நீங்கள் எழுதலாம், தப்பானா கரெக்டாக நம்ம பின்னாடியே இருக்கு அப்படிங்கிறது. மாடிஃபிகேஷன் நம்ம ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். இது இன்னும் என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் நிறைய பேர் தனுஷ் ஃபேனாக இருக்காங்க அப்படின்னா தனுஷை பிராண்ட் அம்பாசிடராக வச்சு அதில் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு வச்சிருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வாங்கிட போகிறாங்க. ரைட்? எலிமினேட் பண்ணலாம். இந்த கேப் எலிமினேட் பண்ணிட்டு பின்னாடி வந்து ப்ரெஸிங் டைப் பென் யூஸ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் டெக்னிக்ஸ். ஸ்கிராம்பர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். என்ன பண்ணுறோம்? ஒரு விஷயத்த அதுக்கு பதிலாக இது, அது கூட இது இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த நான் சொல்லியிருந்தேன் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ப்ராசஸ். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிங் ப்ராசஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலே நமக்கும் நடக்கும். நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட். காலையில் எழுமனோன்னா ஃபஸ்ட்டு 10 minutes நம்ம வந்து மொபைல் எடுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம சன்லைட்டில் போயிக்கலாம். இப்போ அது கூட நான் ஏதாவது கம்பைன் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கேட்கலாம், ஒரு 10 minutes ப்ளே பண்ணி அப்படின்னா அது ஒரு ப்ளே பண்ணி விடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? அதே டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, சன்லைட் தானே பார்க்குறோம், அப்படியே நம்ம ஒரு யோகாவோ இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸோ பண்ணலாம். இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு க்ரியேட்டிவ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கான க்ரியேட்டிவ் டெக்னிக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட், அவ்வளோதான். அண்ட் நல்லா போச்சா? நல்லா போச்சு. திரும்ப ஒரு சின்ன கதையோடு முடிச்சுக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் வந்து நல்ல பாடம் எடுப்பாராம், நல்ல ஒரு டீச்சர். அப்போ அவருக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போது எல்லாரும் வந்து அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரா, என்னோட பர்த்டே நீங்கள் கொண்டாடாதீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக டீச்சர்ஸ் டேயாக கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாராம். அவரோட பேர் வந்து ராதாரவி. இப்போ நான் இந்த தவறை நான் தெரிஞ்சு செஞ்சேனோ தெரியாமல் செஞ்சேனோ, சபையில் வந்து ஒரு தப்பாக சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் இவ்வளோ 10 நிமிஷமும் பேசின எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேர் அவர் மிஸ்டேக்ஸ் will be talked a lot rather than our positivity. So we have to work on it. Thank you. சிறப்பான இது உண்மையிலே ஸ்பீச் வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஒவ்வொரு சீஃப் கூப்பிட்டு வரும்போது கடந்த வாரம் வந்து அந்த மேடம் எப்படி பேசியிருந்தாங்க, அதில் நம்ம சேல்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் நமக்கு வந்து கேட்குறது ஒரு புத்துணர்ச்சி வருது. அதாவது பிஸ்னஸில் ஒவ்வொருத்தரும் எப்படி டெவலப் பண்ணணும், நம்ம பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணுங்கிறத ஒரு அருமையான நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். அவங்க வந்து கௌரவிப்பதற்காக நம்ம புருஷோத்த நாகேஸ்வரி சால்வை பற்றி பார்த்து also can diligently for my
எப்போதுமே ஒரு புக்கை இது பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி தான் புக் கொடுக்க ஆரம்பத்தில் மட்டும் வச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம புருஷோத்தமன் வந்து Nota thanks, Sadish Narayan. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு குட்டி கதையோடு ஆரம்பித்து ஒரு குட்டி கதையோடு முடித்தாங்க. அருமையான ஸ்பீச், கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் பற்றி சொன்னீங்க. மிரர் கான்ஃபிடன்ஸ், ஃபோனில் கிளைண்ட்டுக்கு முன்னாடி போடுறது பற்றி, ஃபோன்லாம் ட்ரெயினை பற்றி போகணும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் கொஞ்சம் பிரயோஜனம் வரணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. அடுத்ததாக இந்த வீக்கில் வந்து ஒரு 2,14,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுது. வருகை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. அதாவது இந்த கடந்த வாரத்தில் அந்த பிஸ்னஸ் வந்து அதிகமாக கொடுத்த நம்ம ரேமன் சார் 92,000 ரூபா அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் மீட்டிங் அர்ஜென்ட்